சில போராட்டங்கள் வர்றப்போ, அடுத்தது போயிடலாம் அப்படின்னு தோணும் அப்படின்னு இப்ப சொன்னீங்க. பட் அதையும் தாண்டி இத ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அந்த அளவுக்கு என்ன ஸ்பெஷல் இந்த படத்துல? அது மேபி ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு நான் விஜய் சேதுபதி சார் கிட்ட நானும் ரவுடிதான் கதை சொல்லும்போது, "டேய் ப்ளீஸ்டா போதும்டா" அப்படின்னு சொல்லி அவரு 4, 5 பேர ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சுட்டாரு. ஏன்னா அவர் மட்டும் தான் போடா போடி படம் பார்த்துட்டு எனக்கு 3 பேர் 3 ஃபோன் கால் தான் வந்தது. அதுல ஒரு ஃபோன் கால் வந்து இவர் பேர் பீட்ஸா ஹீரோன்னு நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். விஜய் ஓ! சேதுபதி. ஓகே. அப்புறமேல்ட்டு வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம். அந்த படம்லாம் வந்து பயங்கரமா ஹிட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவர போய் நான் மீட் பண்ணும்போது இந்த கதை சொன்னேன். "இல்ல இது என்ன இது? எனக்கு என்னன்னே அப்படி சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவர் ரெஃபர் பண்ணாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி ஹேபிட் இருக்கும்ல. எப்பயுமே ஹி வில் ஆல்வேஸ் ஹெல்ப் சம்ஒன்ன்றது. அவர் ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 1 வருஷம், 1½ வருஷம் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். அந்த ஃபில்ம பண்ண. பட் அந்த ஃபில்ம் யாருக்குமே செட் ஆகல. ப்ரொடியூசரும் வரல, ஹீரோஸும் வரல. பட் ஆனா அந்த ஸ்கிரிப்ட நான் பிலீவ் பண்ணிட்டே இருந்தேன். பிலீவ் பண்ணேன். அந்த கதை தான் எனக்கு லைஃப். நானும் ரவுடிதான் தான் எனக்கு ரவுடி பிக்சர்ஸ் ஆகட்டும், எவ்ரிதிங் என் வாழ்க்கையோட எல்லாமே அந்த படம் குடுத்தது. அது வந்து அந்த கதை. ஸோ நான் அந்த ஸ்கிரிப்ட வந்து ரொம்ப பிலீவ் பண்ணேன். அந்த மாரி தான் இந்த இதுவும். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது என்னோட கதை. அந்த கதைய நான் 100% ஐ பிலீவ் இட். ஸோ அத நான் விட்டுட்டு என்னால மூவ் பண்ணவே முடியாது. அந்த பிலீஃப்னால இந்த இது. பட் அதே பிலீஃப் மத்த எல்லாருக்கும் வர வைக்கிறது வந்து லைக் இப்ப நம்ம ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் ஃபேஸ்ல இருந்தோம்னா, நம்ம எது சொன்னாலுமே ம். சூப்பர் சூப்பர்ன்னு இருக்கும். பட் நம்ம அந்த ஃபேஸ்ல இல்லன்னா, நம்ம எது சொன்னாலுமே இது கரெக்ட்டா இருக்காதுன்றது இருக்கும். அட் த சேம் டைம் அதுக்கு கொஞ்சம் காஸ்ட்டு, கொஞ்சம் பட்ஜெட்ஸ் இந்த மாரி விஷயங்கள் இருக்கும்போது, அது இட் பிகம்ஸ் ஈவன் டஃப்பர் டூ அத அத மூவ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். யாரா ஒருத்தர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆம்பிஷியஸா ஒரு ஃபில்ம் பண்ணணும்னு நம்ம நெனச்சோம்னா, ஹீரோ சப்போர்ட் பண்ணணும், இல்ல புரொடியூசர் சப்போர்ட் பண்ணணும். இல்ல மொத்தமா 3 பேரும் சப்போர்ட் பண்ணி இப்போ ஒரு கேஜிஎஃப் மாரி ஒரு ஃபில்ம் நடக்குதுன்னா, அங்க ஒரு ஹீரோ, ஒரு புரொடியூசர், ஒரு டைரக்டர் 3 பேரும் ஒரே அப்படின்னு ஒரு ஏரியாக்குள்ள வரும். அந்த மாதிரி நமக்கு அமையணும். அப்படி அமைஞ்சதுன்னா அது ஈஸி. அப்படி இல்லன்னா நம்ம அந்த நம்பிக்கைய குடுத்துக்கிட்டே இருக்கணும். குடுத்து பண்ணும்போது அது இட் பிகம்ஸ் டஃப்.